ஐடி செக்டர் அப்படின்னாலே வந்து இங்க நமக்கு டைடல் பார்க் தான் ஞாபகம் வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா மொத்தமாவே சென்னையில இருக்கக்கூடிய அந்த டைடல் பார்க் ஞாபகம் வரும். கலைஞர் பீரியட்ல வந்தது அப்படிங்கிறது எல்லாரும் பரவலா சொல்றாங்க. பட் உண்மையாவே அதுக்கு விதை போட்டவர் கலைஞர் தானா? 80கள் அப்படிங்கிறது ஐடி செக்டருடைய ஆரம்ப காலகட்டம். இந்த ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே பெங்களூரை ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, பெங்களூரில் கிட்டத்தட்ட ஒரு 350 ஏக்கரில் அப்போது அந்த எலக்ட்ரானிக் சிட்டி உருவாக்கி ஒரு இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. அரசாங்கத்தோட ஆதரவும் இருந்தது. அப்போது தொழில் தொடங்கினவங்க நிறைய பேர் பெங்களூர்காரங்க. இன்ஃபோசிஸ், நமக்கு எல்லாம் கதையெல்லாம் தெரியும், நாராயணமூர்த்தி, நிலக்கணி, இவங்க எல்லாருமே பெங்களூரை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி ஆரம்பித்தாங்க பெங்களூரில். இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நம்ம 1977 எல்காட் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இதே அமைப்பில் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுன்னு தான். ஸோ அந்த ஐடி செக்டர் அப்படிங்கிறதும் சாஃப்ட்வேருங்கிறதும் நமக்கு அப்புறமா வந்தது. முதல்ல ஆரம்பித்தது எலக்ட்ரானிக் பொருள்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு தான். இந்த எல்காட் 1977 ஆரம்பித்தாங்க. அது கலைஞர் ஆரம்பிக்கலை. ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தைகள், தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக் உற்பத்தி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் 1976 கலைஞருடைய ஆட்சியோடைய கடைசி காலகட்டத்தில் இதனுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் உருவாச்சு. ஆனால் கலைஞருடைய ஆட்சி அப்போ டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. 77 கவர்னர் ஆட்சியில் எல்காட்டை உருவாக்குறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அந்த எல்காட் ஒன்றும் பெரிய அளவு எதுவும் சாதிக்கலை. சின்ன சின்ன முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பெருமளவு ஒரு பாய்ச்சல் அப்படிங்கிறது நடக்கலை. 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்புறம் இந்த தொழில்நுட்பம், ஐடி அப்படிங்கிறதுலலாம் அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தில் பக்கத்து மாநிலமான கர்நாடகம் வளர்கிறத பார்க்கும்பொழுது ஏதாவது செய்யணும், இங்கேயே நம்ம இதற்கான அமைப்புகள்லாம் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 2 விதமான ஒரு தொழில் கொள்கையை உருவாக்கினாங்க. இதை நான் சொல்கிறது 89. ஓகே. ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அசோசியேட்டட் செக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது அரசாங்கம் 26% முதலீடு பண்ணோம், நீங்கள் யாரும் வெளியிலேருந்து முதலீடு பண்ண வந்தீங்கன்னா வாங்க 74% முதலீடு பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து நம்ம தொழில் நடத்துவோம் அப்படின்னு. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தோட கமிட்மெண்ட்டை காட்டுறதுக்கு. இது வந்து கலைஞர் உருவாக்குனாரா, கலைஞர் ஐடி செக்டருடைய தந்தையா அப்படிங்கிற அதுக்கெல்லாம் நம்ம அப்புறமா போய்க்கலாம், அது தேவையில்லை. ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற துறையை பார்த்து, இந்த துறை தான் நமக்கு எதிர்காலத்தில் எல்லா விதமான வசதிகளையும் உருவாக்க போகுது, நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்க போகுது அப்படின்னு ஒரு முன்னோக்கு பார்வையோடு சிந்திக்கிற ஒரு அரசியல் தலைமை 89 தமிழ்நாட்டில் இருந்துச்சு.